இந்த வீடியோவில் கொத்தமல்லி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் 3 பல் பூண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு 2 நல்லா வதக்கிக்கோங்க. 2 கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லியோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இதோட 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இதோட ஒரு கைப்பொடி தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். சூப்பரான சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.